அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன் அண்டு அதனோட வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அதெல்லாம் என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டில் மேட்ரிக்ஸ் அப்படின்றது அதனோட டெஃபினிஷன். ஸோ ஃபார்மல் டெஃபினிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா எ ரெக்டாங்குலர் அரே ஆஃப் arranging elements இதுதான் ஃபார்மல் டெஃபினிஷன். இன்னும் ரோஸ் அண்ட் காலம்ஸாக அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு ரியல் எக்ஸாம்பிள் எப்படி சார் கொடுப்போம்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. ஸோ கிளாஸ் ரூமில் அப்ராக்சிமேட்டாக 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். சரிங்களா? 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதில் மேபி 30/30 மேல் அண்டு ஃபீமேல். ஸோ மேல் பார் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸு இருக்காங்க. சரிங்களா? ஸோ மேல் எல்லாம் ஒரு சைடில் உட்கார வைப்போம். மேல் ஸ்டூடெண்ட்ஸ் மேபி இந்த மாதிரி 4 ரோஸோ இல்லை 5 ரோஸோ மேல் ஸ்டூடெண்ட்ஸோ ஒரு சைடில் உட்கார வைப்போம் இல்லைங்களா? சிமிலர்லி அனதர் சைடில் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வைப்போம். 3 ரோஸோ 4 ரோஸோ. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் தான். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறோம். ஒரு இமேஜ் எடுத்து அப்படின்னா அந்த இமேஜ் கண்டினியூஸாக ஜூம் பண்ணிட்டே இருக்கும். த்ரூ அவுட் ஜூம் போயிட்டே இருந்தால் எப்படின்னு ஆகுன்னா, ஒரு லிமிட்டுக்கு மேலே என்னன்னா பாக்ஸாக காமிக்கும். ஒரு ஃபோட்டோஸை கீப் ஆன் ஜூம் பண்ணிட்டே இருந்தால் அப்படின்னா பாக்ஸாக இந்த மாதிரி காமிச்சிட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன சொல்லணும்னா பிக்சல்ஸ்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா பிக்சல்ஸ் அப்படின்றது? இது எல்லாமே எது கீழே வருதுன்னா மேட்ரிக்ஸ்ன்ற அந்த ஒரு கான்செப்ட் கீழே தான் வருது. சரிங்களா? ஸோ இந்த நம்மளோட எல்இடி மானிட்டர் ஆகட்டும் சரி, இல்லை டிவி ஆகட்டும் சரி, எதாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா அது ஒரு பிக்சலாக தான் இருந்திருக்கும். அதுதான் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் தான் அது இருந்திருக்கும். ஸோ மேட்ரிக்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள், சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சப்போஸ் ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ், அதனோட ரோ 2 ரோ அண்ட் 2 காலம். இது எப்படி சொல்லுவோம்னா ஏ இஸ் அ மேட்ரிக்ஸ் கம்ஸ் அண்டர் எம் கிராஸ் என் சொல்லுவோம். இந்த எம்ன்றது எது மென்ஷன் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் ரோஸ். எம்ன்றது நம்பர் ஆஃப் ரோஸை மென்ஷன் பண்ணும். சரிங்களா? என்னன்றது எதை மென்ஷன் பண்ணுன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் rows and columns. Suppose 2 cross 2 ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா A is a matrix 2 cross 2. For example நமக்கு தெரிஞ்சது 1 2 3 4 எடுத்துக்கலாம். சப்போஸ் இதுவே 3 cross 3 மேட்ரிக்ஸ் சொல்லணும் அப்படின்னா in case of letters இருக்கலாம், என்ன வேணும் இருக்கலாம். ஸோ A B C D E F G H I. ஸோ இதில் மேட்ரிக்ஸோட எலமெண்ட்ஸ் இதெல்லாமே A B C இதெல்லாமே என்ன சொல்லுவோம்னா A I Jன்னு சொல்லுவோம். இது என்னன்னா எலமெண்ட்ஸ். இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா எலமெண்ட் சொல்லுவோம். சப்போஸ் A1 2 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ A12ன்றது B. ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலம் A12ன்றது B. அது எலமெண்ட் சொல்லுவோம். எத்தனாவது ரோவில் எத்தனாவது காலம். சரிங்களா? இந்த எல்லா எலமெண்ட்ஸ் எல்லாமே எய்தர் நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை லெட்டர்ஸாக இருக்கலாம், இல்லை ஆப்ஜெக்டாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். சரிங்களா? இது ஃபார்மல் டெஃபினிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் இந்த லீனியர் அல்ஜிப்ரா பொறுத்தளவுக்கு சொல்லுவோம். ஸோ நிறைய டைப்ஸ் இருக்குது மேட்ரிக்ஸில், ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் டைப்ஸு ஒவ்வொன்றா பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்ன்றது சிம்பிளாக சொல்ல போனோம்னா M நாட் ஈக்குவல் டு N. அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் நீட் நாட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் A இஸ் அ மேட்ரிக்ஸ் மேபி 2 ரோ 3 காலமாக கூட இருக்கலாம். அப்போ அந்த மேட்ரிக்ஸ் எப்படி 2 ரோ 2 ரோ தான் இருக்கணும். அப்போ 1 2 3 காலம்ஸ் இருக்கணும். 4 5 6. இது பார்த்தீங்கன்னா 2 ரோ 1 அண்ட் ரோ 2 தான் இருக்குது. நம்பர் ஆஃப் காலம்ஸ் பாருங்கள் 1 2 அண்ட் 3. இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் 2 ரோ அண்ட் 3 ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் நீட் நாட் பி ஈக்குவல் ஃபார் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ அனதர் மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். அனதர் மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் ரோஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸாக இருக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் ரோஸ் M எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு N. ரோஸ் ஈக்குவல் டு காலமாக இருக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா A may be a 2 cross 2 மேட்ரிக்ஸாக நான் எடுத்துக்கிறேன்.
ஸோ 2 cross 2 மேட்ரிக்ஸ்னால் மேபி 1 2 3 4 கூட எடுத்துக்கலாம். இல்லை சார் வேறு எதாவது எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு சொன்ன கேட்டிங்கன்னா ஏ பி சி டி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே 2 cross 2 மேட்ரிக்ஸ். நம்பர் ஆஃப் ரோஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். சப்போஸ் இதுவே 3 cross 3ல கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, சப்போஸ் 3 cross 3 கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா, சப்போஸ் பி கியூ ஆர் எக்ஸு ஒய் இசட் ஏ பி சி. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே மேபி நம்பர்ஸாக இருக்கலாம், கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஆப்ஜெக்டாக இருக்கலாம், எப்படி வேணால் இருந்திருக்கலாம். சரிங்களா? 3 cross 3 மேட்ரிக்ஸ்க்கானது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். வேறு என்ன மேட்ரிக்ஸ் இருக்குன்னு டயக்னல் மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ டயக்னல் மேட்ரிக்ஸ். ஸோ டயக்னல் மேட்ரிக்ஸ் பேர் சொல்லும் போது என்ன ஆகுது, டயக்னல். இப்போ டயக்னல்னா டயக்னலில் மட்டும்தான் வேல்யூ இருக்கணும், ரெஸ்ட் ஆஃப் த வேல்யூ ஜீரோவாக இருக்கும். டயக்னல் மேட்ரிக்ஸ்ன்றது இதுவும் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். திஸ் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். டயக்னல் மேட்ரிக்ஸும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு உள்ளதாக வரணும். ஆனால் நம்பர் ஆஃப் ரோஸு காலம்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். அட் த சேம் டைம் டயக்னலை தவிர மீதி எல்லா வேல்யூ ஜீரோவாக இருக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, சப்போஸ் ஏ இஸ் அ மேட்ரிக்ஸ் மேபி 2 cross 2 மேட்ரிக்ஸ். இப்போ டயக்னலில் மட்டும்தான் வேல்யூ இருக்கணும். சப்போஸ் ஏ 0 0 பி, அதாவது இந்த டயக்னலில் மட்டும்தான் சார் வேல்யூ இருக்கணும், ரெஸ்ட் ஆஃப் த டயக்னல் வேல்யூ ஜீரோவாக இருக்கணும். சரிங்களா? சப்போஸ் அதுவே ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோன்னா, டயக்னல் மேட்ரிக்ஸ் 3 cross 3க்கு கொடுத்தோம்னா மேபி நம்பர்ஸ் கொடுக்குறோம் 1 0 0 0 2 0 0 0 3. இங்கே பார்த்தீங்கன்னா டயக்னலில் மட்டும்தான் வேல்யூ உண்டு. டயக்னல் மட்டும்தான் வேல்யூ இருக்கும், ரெஸ்ட் ஆஃப் த வேல்யூ ஜீரோவாக இருக்கணும். இது டயக்னல் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? வேற என்ன மேட்ரிக்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி. ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம், கேபிட்டல் ஐன்னு மென்ஷன் பண்ணுவோம் இல்லைங்களா? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை கேபிட்டல் ஐன்னு மென்ஷன் பண்ணுவோம். அதாவது ஐயோட வேல்யூ என்னவா இருக்கணும், இதனோட ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கணும், 1 இருக்கணும். சப்போஸ் இஃப் எக்ஸ்பேண்ட் த மேட்ரிக்ஸ் you will get exactly 1. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சப்போஸ் ஏ இஸ் அ மேட்ரிக்ஸ், இட்ஸ் 3 cross 3 கூட எடுத்துக்கலாமே, டயக்னல் மேட்ரிக்ஸ். இப்போ டயக்னலில் மட்டும்தான் என்ன, சாரி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1. இட் இஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஆஃப் டயக்னல் மேட்ரிக்ஸ் தான். இதுவும் ஒரு டயகனல் மேட்ரிக்ஸுக்கு கீழே வரக்கூடிய ஒரு இதுதான். சப்போஸ் இது 2 cross 2ல கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணால், 2 cross 2ல கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா என்ன ஆகும், சப்போஸ் 1 0 0 1. சப்போஸ் இந்த மேட்ரிக் எக்ஸ்பேண்ட் பண்ணி என்ன கிடைக்கும் பாருங்க சார், 1 - 0 கிடைக்கும். ஆன்சர் என்ன சார், 1. அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ன்றது ஆன்சர் 1. அது எந்த மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த மேட்ரிக்ஸுக்கு தகுந்த மாதிரி அதனோட டைமென்ஷன்ஸ் மாறிடும். சப்போஸ் ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் கூட ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 3 cross 3 மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். அதுவே 4 cross 4 மேட்ரிக்ஸ் கூட ஐ மல்டிப்ளை பண்ணோம்னா அது 4 cross 4 மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ எந்த மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தன்னோட ஷேப்பை மாற்றிக்கும். சப்போஸ் அனதர் மேட்ரிக்ஸ் என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, ஐடென்டிட்டி முடிச்சிட்டோம். வேறு என்ன மேட்ரிக்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். லோவர் ட்ரையாங்குலர், லோவர் ட்ரையாங்குலர். அது என்ன சார் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா, எக்ஸப்ட் டயக்னல், எக்ஸப்ட் டயக்னல் ரெஸ்ட் ஆஃப் த வேல்யூ ஜீரோவாக இருக்கணும். சப்போஸ் ஏ இஸ் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் மேபி 2 cross 2 எடுத்துக்கிறேன் நான். என்னோட வேல்யூ என்ன ஆகுனா, சப்போஸ் ஏ 0 பி சி. ஸோ டயக்னலுக்கு கீழே மட்டும்தான் வேல்யூ இருக்கணும், டயக்னலுக்கு மேலே என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ பிஃபோர் டயக்னல் மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ எபோவ் டயக்னல் வேல்யூ 0வாக இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா டயக்னலுக்கு கீழே தான் வேல்யூ உண்டு, டயக்னலுக்கு மேலே வேல்யூ கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் என்ன சொல்லுவோம், இது டயக்னல் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். சப்போஸ் இதுவே 3 cross 3 மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, டயக்னல் மேட்ரிக்ஸ் ஃபார் 3 cross 3 சொன்னோம்னா, சப்போஸ் 1 0 0 2 3 0 4 5 6. இப்போ பார்த்தீங்கன்னா டயக்னல் எபோவ் த டயக்னல் எல்லாமே வேல்யூ என்னன்னு பாருங்கள் சார், ஜீரோவாக இருக்கணும். எபோவ் த டயக்னல் வேல்யூ 0 இருந்துச்சுன்னா அது லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், அதாவது வேல்யூஸ் இன் தி லோவர் ட்ரையாங்குலர் மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ வெரி சிமிலர், அப்பர் ட்ரையாங்குலர், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்றது என்னன்னா, எபோவ் த டயக்னல் மட்டும்தான் வேல்யூ இருக்கணும். சப்போஸ்
ஏன்றது ஒரு 2x2 மேட்ரிக்ஸாக எடுத்துட்டோம் அப்படின்னா மேபி ஏ பி 0 சி, அதாவது எபோவ் டயகனல் மட்டும்தான் வேல்யூ இருக்கணும், பிலோ டயகனல் வேல்யூ 0வாக இருக்கணும். பிலோ டயகனல் 0வாக இருக்கணும், அப்பரில் மட்டும்தான் வேல்யூ இருக்கணும். சிமிலர்லி ஃபார் 3x3 ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம்னா சப்போஸ் பி கியூ ஆர் 0 எஸ் டி 0 0 ஒரு எஸ் கூட இருக்கட்டும். சரிங்களா? ஸோ எபோவ் டயகனல் மட்டும் வேல்யூ இருக்கணும், பிலோ டயகனல் வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னா இது அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். அப்பரில் மட்டும்தான் வேல்யூ இருக்கணும், லோவரில் வேல்யூ இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். வேற என்ன மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும்னு ஃபீல் பண்ணால் சிம்மெட்ரிக். வேற என்ன மேட்ரிக்ஸ்னா சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ். அது என்ன சார் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்? ஆல்ரெடி நமக்கு எல்லாமே தெரிஞ்சுதான், நோன் தான், அன்னோன் எதுவுமே கிடையாது. சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்போ சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா A ஈக்குவல்ஸ் டு A டிரான்ஸ்போஸாக இருக்கணும். வெரி சிம்பிள். A ஈக்குவல்ஸ் டு A டிரான்ஸ்போஸாக இருக்கணும் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆரம்பிச்சுன்னா, இல்லைங்களா? அப்போ A ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ்னா என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா A ஈக்குவல்ஸ் டு A டிரான்ஸ்போஸாக இருக்கணும். சரிங்களா? சப்போஸ் ஏன்றது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் 3 5 5 7 கூட எடுத்துக்கலாம். இந்த ஏன்ற மேட்ரிக்ஸ் சப்போஸ் இதனோட ஏ டிரான்ஸ்போஸ் போட்டு பாருங்க. டிரான்ஸ்போஸ்ன்றது என்ன? ரோ காலமாக மாறி இருக்கணும், காலம் ரோவாக மாறி இருக்கணும். அப்போ மறுபடியும் மாற்றுங்க சார். 3 இந்த டைமை மாற்றி எழுதுறேன். 3 அண்டு 5 எழுதிட்டேன், காலமாக மாற்றி எழுதிட்டேன். சரிங்களா? அதே மாதிரி 5 7 மாற்றி எழுதுறேன். 5 7 மாற்றி எழுதிட்டேன். ரெண்டு பாருங்க, ஆல்மோஸ்ட் ரெண்டு ஒன்று தான். ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ டிரான்ஸ்போஸ்ன்றது ரோ காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் எந்த சேஞ்ச் ஆகக்கூடாது. சப்போஸ் ஒரு 3x3 எக்ஸாம்பிள் எடுத்தா என்ன ஆகுன்னு பார்ப்போம். ஸோ 3x3க்கான எக்ஸாம்பிள் என்ன கேட்டிங்கன்னா சப்போஸ் 1 2 3 1 2 4 5 அண்ட் 3 5 6. சப்போஸ் இந்த மேட்ரிக்ஸை ரோ அண்ட் காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள் சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். சப்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் போடுங்க, ஃபஸ்ட்டில் ரோ 1 எடுத்துருங்க, சாரி காலம் 1 நான் மாற்றிருக்கேன். 1 2 3. அப்போ 1 2 3 தென் 2 4 5 மாற்றுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 2 4 5 தென் 3 5 6 மாற்றுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ 3 5 6 ரெண்டு மேட்ரிக்ஸ் கம்பேர் பண்ணுங்கள் சார். ஆல்மோஸ்ட் ரெண்டு என்னது சேம் மேட்ரிக்ஸ் தான். ஸோ ரோ அண்ட் காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் எந்த சேஞ்ச் மேட்ரிக்ஸ் எந்த சேஞ்ச் ஆகலை அப்படின்னா தட் இஸ் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ சிம்மெட்ரிக் சொல்லிட்டோம். இதே ஃபார்மேட்டில் என்ன இருக்குன்னா ஸ்கியூ சிம்மெட்ரிக் இருக்கும். ஸ்கியூ சிம்மெட்ரிக் அது என்ன சார்? ஸ்கியூ சிம்மெட்ரிக் அப்படின்னா ஸோ ஸ்கியூ சிம்மெட்ரிக் அதாவது ஏ ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். அதாவது மேட்ரிக்ஸில் எந்த சேஞ்ச் இல்லை சார், ஃபைனலாக சிம்பிள் மட்டும் மாறிடுச்சு அப்படின்னா ஸ்கியூ சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு ஃபீல் பண்ணால் சப்போஸ் ஒரு 2x2 ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போம். ஸோ 2x2 கொடுத்தீங்கன்னா சப்போஸ் 0 5 அண்ட் -5 தென் 0. ஸோ இதை மாற்றுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஏ டிரான்ஸ்போஸ் போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டில் இந்த 0 அண்ட் -5 மாற்றுறோம். 0 -5 மாற்றினா 0 -5 இங்கே வந்துடும். அடுத்து செகண்ட் காலம் மாற்றுங்க சார். 5 0. ஸோ 5 0. ஸோ ரோ 1ல இருந்து ஒரு மைனஸை வெளியே எடுத்துடலாம். இதுலேருந்து ஒரு மைனஸ் எடுத்தால் என்ன சார் ஆகும்? சப்போஸ் இல்லை ஒரு மைனஸால் த்ரூ அவுட் மல்டிப்ளை பண்ணால் 0 5 -5 0 த்ரூ அவுட் ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? அப்போ என்னன்னு கிடைக்குன்னா அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் என்ன இருக்குது? இது மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கிடைக்கும். அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ்னா ஸ்கியூ சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். சப்போஸ் ஒரு 3x3க்கு அனதர் எக்ஸாம்பிள் கொடுத்தோம்னா ஸோ 3x3க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம்னா ஏ மேட்ரிக்ஸ் என்ன எடுத்துப்போம்? சப்போஸ் 0 4 -7 -4 0 5 தென் 7 -5 0. ஸோ சேஞ்ச் பண்ணி பாருங்கள் சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஏ டிரான்ஸ்போஸ் போடுங்க, என்ன கிடைக்குதுன்னு. ஏ டிரான்ஸ்போஸ் ஃபஸ்ட்டில் இந்த ரோ ஆப்ரேட் பண்ணுறோம். இப்போ ரோவை காலமாக மாற்றுறோம். ஸோ இந்த காலத்தை நான் மாற்றுறேன். இப்போ 0 -4 7 தென் செகண்ட் காலத்தை ரோவை மாற்றுறேன். 4 0 -5 தென் தேர்ட் காலத்தை ரோவை மாற்றுறேன். -7 5 0.
ஸோ த்ரூ அவுட் ஒரு மைனஸ் வெளியே எடுங்க சார், இல்லை மைனஸால் த்ரூ அவுட் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒரு மைனஸ் ஒன்றால் த்ரூ அவுட் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 0 -4 +4 ஆயிரும், +7 -7 ஆயிரும், +4 -4 ஆயிரும், 0 5 ஆயிரும். இங்கே 7 -5 0 ஆயிரும். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள் சார், ரெண்டுமே சேம் தான், ஆனால் என்ன இருக்குது, A ஈக்குவல்ஸ் டு -A டிரான்ஸ்போஸாக இருக்குது. ஸோ அது ஸ்கியூ சிம்மெட்ரிக்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்னன்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். சிங்குலர் எத்தனை மேட்ரிக்ஸ் அது? 9th மேட்ரிக்ஸ். ஸோ சிங்குலர் மேட்ரிக்ஸ், ஸோ சிங்குலர் மேட்ரிக்ஸ் என்ன சார்? வெரி சிம்பிள், மாடுலஸ் A ஈக்குவல்ஸ் டு 0வாக இருக்கணும், இல்லைன்னா டிட்டர்மினன்ட் ஏன்னு கூட சொல்லலாம். டிட்டர்மினன்ட் A ஈக்குவல்ஸ் டு 0வாக இருக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சப்போஸ் ஏன்றது மேபி ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் தான் நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். 2x2 மேட்ரிக்ஸ் என்னது? 2 4 1 and 2, 2 4 1 and 2. இதனோட டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். மாடுலஸ் ஏன்னு சொல்லலாம், இல்லை இதை டிட்டர்மினன்ட் ஏன்னு சொல்லலாம், எல்லாமே ஒன்று தான், அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ 2 × 2 -1 × 4, அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்கள் சார், 4 -4, ஸோ 0. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ 0 அப்படின்னா அது சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். சப்போஸ் இதுவே ஒரு 3x3 மேட்ரிக்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், 3x3 மேட்ரிக் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, சப்போஸ் 1 2 and 3 4 5 6 7 8 and 9, இதனோட மாடலஸ் ஏ போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். சப்போஸ் மாடலஸ் ஏ போட்டிங்க அப்படின்னா 1 × 9 × 5 -8 × 6 -2 × 4 × 9 -6 × 7, finally 3 × 4 × 8 -7 × 5. சரிங்களா? செக் பண்ணி பாருங்கள் என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்கள். So 1 × 9 5s are 45, 8 6 are 48. சரிங்களா? -2 × 9 4s are 36, 7 6 are 42, plus 3 8 4s are 32, -7 5s are 35. செக் பண்ணி பாருங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 1 × இதனோட சப்ட்ராக்ஷன் -3 கிடைக்கும், -2 × 36 42 போட்டிங்கன்னா -6 கிடைக்கும், ப்ளஸ் 3 × 32 35 டிஃப்ரென்ஸ் -3 கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள் சார். ஃபஸ்ட் ஒன் -3, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ஸோ 12 கிடைக்கும். 3 × 3 -9 கிடைக்கும். ஸோ -3யும் -9 என்ன சார்? -12. ஸோ -12 + 12, ஆன்சர் என்ன சார்? 0. அப்போ இது என்னது? இது இட்ஸ் ஆல்சோ an எக்ஸாம்பிள் ஆஃப் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ 0வாக இருக்கும். சரிங்களா? தென் வேறு என்ன சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் என்ன? டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இப்போ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். சப்போஸ் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம். ஸோ 2x2 மேட்ரிக்ஸ் செக் பண்ணி பாருங்கள் சார். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் மேபி 1 2 3 and 4 எடுத்துக்கலாம். இதை எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 1 × 4 -2 × 3, இப்போ 4 -6, அப்போது -2 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கிளியர்லி நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சப்போஸ் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்தா, சப்போஸ் 2 0 1 1 1 0 3 2 1, இதை செக் பண்ணி பாருங்கள் சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 2 × 1 -0 கிடைக்கும், -0 × 1 -0 கிடைக்கும், ப்ளஸ் 1 × 2 -3 கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ இது என்ன ஆகும்? 2 -0 -1 கிடைக்கும். ஸோ ஆன்சர் 1. திஸ் இஸ் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு 0.
ஸோ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். சரிங்களா? ஓகே, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டுமே நம்ம என்ன சார் ஃபைன் பண்ண முடியும்னா இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ண முடியும். ஸோ இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ், இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன சார்? ஏ இன்வர்ஸ்ன்றது அட்ஜாயிண்ட் ஏ பை மாட் ஏ சொல்லுவோம் இல்லைங்களா? அட்ஜாயிண்ட் ஏ பை மாடுலஸ் ஏ சொல்லுவோம். ஸோ இதில் மாடுலஸ் ஏ நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மட்டும்தான் சார் நம்ம இன்வர்ஸ் ஃபைன் பண்ண முடியும், இல்லைன்னா இன்வர்ஸ் ஃபைன் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ வேறு என்ன சார் இருக்குன்னா டிரான்ஸ்போஸ் ஆல்ரெடி நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரோ மேட்ரிக்ஸ். இப்போ இந்த ரோ மேட்ரிக்ஸ்னா ரோ மட்டும்தான் இருக்கணும், காலம் அதாவது 1 ரோ இருக்கணும். ரோ மேட்ரிக்ஸ் சப்போஸ் ஏன்ற மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ரோ மெனி காலமாக இருக்கணும். சரிங்களா? சப்போஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா மேபி 1 2 3 4 எப்படி வேணால் போகலாம். இது பார்த்தீங்கன்னா 1 ரோ பட் 4 காலம்ஸாக இருக்கணும். அதுவே சப்போஸ் காலம் மேட்ரிக்ஸ்னா காலம் மட்டும்தான் இருக்கணும், ரோ இருக்கக்கூடாது. சரிங்களா? சப்போஸ் இது எம் ரோ 1 காலம். சப்போஸ் அதே 1 2 3 4 1 2 3 4 எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது 4 ரோஸ் இருக்கு பட் 1 காலம் இருக்கு. இது காலம் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான மேட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.